காதல் தினம்லாம் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே இப்போ எல்லாருமே வந்து பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி யாருமே ஒருபடியாக ஒன்றா இருக்கிறது இல்லை. இருக்கிறாங்க, அது வந்து 100% நான் சொல்லுவேன். என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் நான் இது வரைக்கும் லவ் பண்ணதில்லை. லவ் பண்ணாதான் அந்த வழி தெரியும். பண்ணாமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லுவேன். அவ்வளோதான். அன்றைக்கி பிளான் பார்த்தீங்கன்னா நார்மலாக வேலைக்கு போகணும், என் லைஃப்பை நான் பார்த்துக்கணும். தேவையில்லாத எதுவுமே போகாமல் இந்த டே அந்த டேன்னு கொண்டாடாமல் வீட்டில் இருந்துனே அவங்க வேலையை பார்த்துன்னு சந்தோஷமாக இருந்தால் சரி. அதை பற்றி என்ன சொல்லணும்னா எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஏன்னா நான் வந்து லவ் பண்ணல, இது வரைக்கும் அந்த மைண்ட் செட்டும் எனக்கு இல்லை. பட் ஆனால் அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அது நம்ம எப்படி சொல்கிறது, அனுபவிச்சா தானே தெரியும். அது பெருசாக ஐடியா இல்லை. ஆனால் செலிப்ரேட் பண்ணுறவங்க நல்லா பண்ணுங்க, எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லா பண்ணால் சரி. ஓகே, எல்லாரும் பண்ணுற மாதிரி தான். வெளில எங்கன்னா போயிருக்கலாம், பீச்சு பார்க்குன்னு எங்கன்னா கூப்பிட்டு போயிருக்கலாம். நம்மளுக்கு அப்படி எதுவும் இல்லை, அந்த கமிட்மெண்ட்ஸ் எதுவும் வைக்கல. பிப்ரவரி பண்ணல ஆஸ் யூஷுவல், எப்பவும் ஆஃபீஸ் போகிறது வருது, வேறு எதனா வெளில போகிறது ஃபேமிலியோடு எங்கன்னா போகிறது வருது, அப்படி போய்க்கணும். நம்மளாம் அப்படி தான் பண்ண முடியும். என் நேம் மோசஸ். எனக்கு என்னங்க இன்னைக்கு சனிக்கிழமை தான் வருது. காலேஜ் போய்ட்டு வந்து தூங்கலான்னு இருக்கிறேன். வேறு எதுவும் இல்லை. இது எதுவும் கொண்டாடினதே இல்லைங்க. காதல் தான். நான் வண்டிக்கிட்ட ஏதாவது இருக்கேன், அது பிரச்சனை இல்லை. அதுக்கு என்ன பல காரணம் இருக்குது, அமையலன்னு சொல்லலாம். என் பேர் அப்துல். இன்னைக்கு ஆக்சுவலாக இருக்க ஒரே பிளான் காலையில இருந்து வேலைக்கு போகணும். முதல்ல சனிக்கிழமை வேறு வருது. ஸோ நீங்கள் நிறைய எனக்கு பிளான் இருக்கும். என்னோட பர்சனல் பிளான் நிறையா இருக்கும். ஸோ இதில் காதலர் தினம் கொண்டாடுற அளவுக்குலாம் பிளான் எதுவும் பெருசாக வைக்கல. ஏன்னா கொண்டாடுறதுக்கு யாரும் இல்லை, தனியாக தான் கொண்டாடிக்கணும், அந்த மாதிரி இருக்கு நிலமா. என் பேர் ரஞ்சித். ஒன்றுமே இல்லைண்ணா, சும்மா ஒரு 10வது படிக்கிறதுலேருந்து இன்னமும் அப்படியே தான் இருக்கிறேன். காதலர் தினம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இன்னொரு 4 நாளைக்கு அதுக்குள்ளே யாருன்னா அவசரம் பண்ணலாம், பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைண்ணா, காலேஜுக்கு போகணும், அவ்வளோதான். பிரதீப். ஒரு தனி கேட்டகரி 90s கிட்ஸ்ன்றது. அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு பாவப்பட்ட ஜென்மங்கள். அதாவது ஒரு பொண்ணே வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு என்ன பண்ண தெரியாது. பாவம் சார் குழந்தைங்க. அது எதுக்கு வருதுன்னு தெரில. முதல்ல நாங்கள் பாட்டுன்னு சைலண்டாக எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிருக்கோம். அதான் நான் அது கவர்மெண்ட்டை சொல்லி முதல்ல பேன் பண்ணேன். அதாவது மேலே ஜிம் இருக்குது, வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு மசிலுக்கு ரெக்கவரி கொடுத்துட்டு அப்படியே வேலைக்கு தேய்ச்சி போகிறது. இவ்வளோதான். என் பேர் தேவராஜ். காதல் தினத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, படத்தை தான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து 90 கிட்ஸ். எங்களுக்கு காதல் தினம் இந்த மாதிரி விஷயம்லாம் எங்களுக்கு வந்து கிடையாது. இருக்கிறவங்க கொண்டாடுவாங்க, இல்லாதவங்க வேலை வீடு இதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். எங்களோட பிப்ரவரி 14 காதல் தினத்தன்று ரீரிலீஸ் காதல் தினம், அதுக்கப்புறம் மௌனம் பேசியது, இந்த மாதிரி மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. சரியா இருந்தால் அதை போயிட்டு பார்க்கணும் தனியாக. இதுதான் பிளான், வேறு எதுவும். என் பேர் அரவிந்த். காதல் தினத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நாள் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இன்வால்வ்மெண்ட் ஆகி லவ் பண்ணுற நாள். அது அவங்களுக்குன்னு ஒரு நாள் ஃப்ரீடம் ஆக்கி ஒதுக்கி லவ் பண்ணுற நாள் அது தான் நினச்சி 90 கிட்ஸு ஓடினுக்குது. ஆனால் 2K கிட்ஸ் அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. 2K கிட்ஸு நினச்ச நாள்லாம் காதல் தினம் தான். அவங்களும் வந்து வருஷத்துல அந்த ஒரே நாள் தான். அதனால் வந்து இவங்களும் இந்த காதல் தினம் வந்து அன்னைக்கு இந்த பிப்ரவரி 14 அன்னைக்கு மட்டும்தான் அவங்க ஏதோ ரொம்ப நாள் கழித்து ஏதோ ஒரு இதை பார்க்குற மாதிரி அவங்க லவர்ஸ் 2 பேரும் ஒன்று சேருவாங்க. அந்த உண்மையான லவ் வந்து வெளிப்படுத்திப்பாங்க 90 கிட்ஸு. ஆனால் 2K கிட்ஸ் வந்து அப்படி கிடையாது. நினைக்கிறப்பெல்லாம் வந்து இது லவர்ஸ் டே தான் அவங்களுக்கு. டேவாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி. பிப்ரவரி 14 நானும் என் ஆளை கூட்டின்னு ஃபஸ்ட்டு பீச் போகலான்னு இருக்கிறேன். இதுதான். என் பேர் அசோக்குங்க. காதல் தினம்ன்றது வந்து 90s கிட்ஸுக்கு வந்து அது வருஷத்தில் ஒரு தடவை தான் அவங்களுக்கு வெளியில் எங்கன்னா போவோம். 90s 2K கிட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபுல்லாக அவங்களுக்கு எல்லா நாளுமே அவங்களுக்கு காதல் தினம் தான். என்ன பண்ண, நானும் வெளியில் எங்கன்னா போவேன். பேர் முகமது.